என்னுடைய பேர் சுஜாதா. நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கடப்பாக்கம் என்ற மீனவ கிராமத்துலேருந்து வரேன். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சித்த சிவஞானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண நான் முதல்வன்ற ஸ்கீம் மூலிமா ஸ்கவுட்டுன்ற ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆகி நான் யூகே வேரில் போயிட்டு வந்திருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம், டேட்டா சயின்ஸ் பற்றி, ஏஐ பற்றி. அண்ட் மெயினாக என்னென்னா டீம் ஒர்க் பற்றி நாங்கள் ரொம்ப லேர்ன் பண்ணோம். ஏன்னா இது எல்லாம் எல்லாருமே இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் எல்லாமே கேட்டு டீம் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நல்லா கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் 1 வீக் ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரோக்ராம் தரம் யூனிவர்சிட்டிக்காக எங்களை எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வரோம். இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தா எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் நாங்கள் போகும்போது அவங்க அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அங்கே போய் எங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப பூஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எடுத்தாங்க. இந்த கோர்ஸ் நார்மலாக தியரிட்டிக்கலாக மட்டும் எடுக்காமல் ஒரு தியரியை எடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட பெட்டர் நாலேஜ் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் கொடுத்தாங்க. டாஸ்க்ஸ் எப்படின்னா டீமாக பிரித்து ஒவ்வொருத்தரும் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால எங்களால் எங்களோட ஸ்டேஜ் ஃபியர் போய் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியாக எனக்கு கம்யூனிகேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் ஒவ்வொரு டாஸ்க் அப்லோட் முடிச்சதுக்கப்புறமும் நாங்கள் அப்லோட் பண்ணோம். அதை டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கிறவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிமார்க்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் எல்லா டாஸ்க்குமே நல்லா முடிச்சிருக்கோம். அண்ட் இது மூலியமா எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கிடைச்சிது. அண்ட் நாங்கள் எல்லாருக்கூடயும் ஒரு நல்ல நெட்வொர்க்கிங்கும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னோட நேம் ஆர் பவ்யா. நான் யூனிவர்சிட்டி பிஐடி கேம்பஸ் திருச்சியில் படிக்கிறேன். திருமங்கலக்கோட்டை மேலக்காலனி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அப்பா விவசாயி, அம்மா ஹோம் மேக்கர். இங்கேருந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து யூகேக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் போனோம். அங்கே போய் யூகேல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியோம். நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. அதை நாங்கள் பண்ணோம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நாங்கள் நிறைய பெஸ்ட் கொடுத்து நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். அவங்க 3 கேட்டகரி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலே அந்த ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுனால நம்மக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு அவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கேருந்து போகிறது ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆக்சுவலாக இங்கே உள்ள எல்லாருமே கிராமப்புறம் அப்படி அங்கேருந்து தான் வரும். இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணதுனால எல்லாருக்குமே ஈஸியாக லேர்ன் பண்ண முடிஞ்சிட்டு நிறைய கெயின் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் டிஎன்எஸ்டிசி யூத் மினிஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய பீப்புள்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்னோட பெயர் திவ்யலட்சுமி, திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். இந்த தர்கம் யூனிவர்சிட்டியில் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் 1 வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. இது ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷராக இருந்துச்சு. ஸோ நிறைய டாஸ்க் அண்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டீம் ஒர்க்காக கொலாபரேட் பண்ண வச்சாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் டிஎன்எஸ்டிசி மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.